உமக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். உமக்கு இது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை வருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். கோலாங்கலாலே கோலியர் வீழ்ந்தது லேசான காரியம். கோலாங்கலாலே கோலியர் வீழ்ந்தது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையை ஆசிரியர் தலைப்பு என்னன்னா, மெயின் சப்ஜெக்ட் வந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சங்கீதம் 128 1-6 நாம் தியானித்து போகிறோம். அதாவது 1ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்றது. அந்த ஒரு வசனத்திலேயே 3 மெயின் பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, அவர் பயப்பட வேண்டும், அவர் நடக்க வேண்டும். நடக்கிறவனுக்கு என்னென்ன பாக்கியம் என்றது வசனத்தில் 6 கீழே கொடுக்கப்படுகிறது. இப்போ அப்படின்னா பயம் என்றால் அடிப்படை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற நேரம் பாக்கியவான் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, அவருக்கு பயப்பட வேண்டும், அவர் நடக்க வேண்டும். நடக்கிறவனுக்கு என்னென்ன கிடைக்கும் பாக்கியம், அவன் அப்படி நடக்கிறவன என்னன்னா அவன் பாக்கியவான்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 3 காரியத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றா தியானிப்போம். ஒன்பையா பல ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பின்னால ஒரு வருஷம் தியானி. இதுல வந்து பயம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பயம் என்னன்னா, the fear of the God is to hate evil. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப தீமையை எப்படி வெறுப்பது, அதை பார்க்கும் பொழுது அநேகர் இன்றைக்கு தாங்கள் கர்த்தருக்கு பயப்படணும் என்று சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள், கருதுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அநேகர் அவர் வழியில் நடப்பதில்லை. நினைக்கிறாங்க நாங்கள் கடவுள் பயப்படுறதில்லை, ஆனால் அவர் வழியில் நடப்பதில்லை. அடுத்தது, அவரை அறியாதவர்கள் அவர்கள் தேவன் நம்மை கண்டிப்பாக நினைத்து அவருக்கு பயப்படுறார்கள். இந்த 2 காரியமே நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடவுளை தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, நம்ம பாவம் செஞ்சோம்னா கண்டிப்பாக கடவுள் கண்டிப்பாரு அப்படின்னு இருக்குது.
ஆனா இயேசு கிறிஸ்து அறியாமல் ரட்சிக்கப்படாமல் அவர் மூலமாக தான் நம்ம பரலோகத்தை அறியுமா நித்தியஜீவன் பெற முடியும் வழியில மற்ற எந்த நாளும் கூண்டு பெற்றாலும் நம்ம வந்து அந்த ரட்சியை பெற முடியாது. எவ்வளவு உண்மையா உத்தமா நடந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவர் வழியில் நம்ம நித்தியஜீவன் பெறவே முடியாது. ஆகவே அந்த ரெண்டு காரியங்களும் அவர் உண்மையா நம்ம அவங்க பயப்படாதவர்கள். ஆனா அந்த பயத்தினால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவர் தேவனை அறியலையே. தேவனை அறியாதவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு அடுத்தது அப்ப அதுக்கு அந்த அடுத்த பாயிண்ட் என்னன்னா கர்த்தரை அறிந்தவர்களும் அவருடைய பரிசுத்தம், மகத்துவம், அன்பு, வலிமை இவர்கள் எல்லாவற்றுக்கு மேலும் உள்ள மரியாதை நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படுவார். இப்படி பயப்படும் பயம் எப்படின்னா தேவனை இப்படி பயப்படுவர்கள் தங்களுடைய நடக்கையினால் இப்படி பயப்படுவர்கள் தங்கள் நடக்கையினால் தேவனை தேவனுடைய மனதை தங்கள் நடக்கினால் புண்படுத்தக்கூடாது என்று நினைத்து தீமையை வெறுத்து ஆவியில் நடத்தப்படுகிறார்கள். அதுதான் முக்கியம். அப்ப அந்த ஆவியில் எப்படி நடத்தப்படுறோம் நம்ம அந்த வசனம் வந்து யோவான் 16:13 சொல்கிறது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாரும் சொல்லி வரப்போற காரியங்களை குறித்து அறிவிப்பார் சொல்லுவார். ஆகவே நம் பயமல்ல கத்து நமக்கு என்ன பயத்து நிமித்தம் நமக்கு என்ன சக்தி ஆவினால் நம்ம நடத்தாது. அவர் நமக்கு வருவாரு வந்து சகல சத்தியத்துக்கு நம்ம நடத்த போற தேவன் வருவாரு. அவர் நம்ம சகல சத்தியம் நடத்தி இது வழி இது வேறுன்னு சொல்லி நமக்கு இது பண்ணுவார், வழி நடத்துவார். ஆமா, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ எல்லாம் வந்து சக்தி அந்த ஆவினால நம்ம உள்ளத்துல வந்து வரப்போற எல்லா காரியம் நமக்கு அறிவிப்பார். இப்படி செய்ய அப்படி செய்ய எல்லா காரியம் நம்ம உணர்த்துவோம். அதனால எந்த பயம் வரப்படுது. அப்பதான் நம்ம அவரை என்ன வந்து அந்த பயத்துல நம்ம நீக்கப்படுவோம். அவருடைய எல்லாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். அவரை பற்றி உண்மையான அறிவை அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். வேத பிரிவுகளா சொல்றது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அப்போ அவருடைய நாள் நடத்தப்படுனா கண்டிப்பா நம்ம அவனுக்கு புத்திரர்களாய் இருக்க முடியும். அவன் புத்திரர்களாய் இருந்தா கண்டிப்பா அவர் நம்ம நடத்துவார். இந்த ரெண்டுமே நம்ம சமயத்துல கண்டிப்பா நம்மளை வந்து தேவன் நம்ம வழி நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இனி அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்னவென்றால் பயத்தில் இன்னொரு பயம் என்னன்னா the fear of the Lord is the beginning of the knowledge அப்படிங்கிறது. ஒன்று வந்து the fear of God is to fear evil. அதை நம்ம முடிச்சிட்டோம், பார்த்துட்டோம். இனி the fear of the God is என்ன beginning of the knowledge. அதாவது நாலேஜ்னா அறிவு, அவர் உணர்வு அறிவு, அவர் ஞானம் அறிவு சொல்லணும். அவர் பற்றி தெரிந்து கொள்வது அதான். அப்ப அதுக்கு சில அது என்னன்னா the knowledge of God usually refers to knowing the truth of the God about his nature and character. என்ன the knowledge of the God is to knowing about the God's nature and character. அவருடைய கேரக்டரையும் அவருடைய நம்ம நேச்சரை அறிஞ்சுக்கிறோம். அதுதான் அந்த அறிவு. அந்த அறிவுங்கிறது அதுதான். The knowledge of God usually refers to knowing the truth of God about his God's nature and character. அவருடைய நேச்சர் கேரக்டர் வந்து நம்ம உணர்வு தான் அவருடைய அர்த்தமே. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த அறிவு எப்படி வருதுன்னா தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறது.
அவர் பற்றி நம்ம அறிந்து கொள்வது அவருக்குள்ளே நம்ம வெளிப்பட அவரே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப எப்படி என்றால் அதுக்கு சொன்னார், எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? காணப்படாதவர்கள் அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதாவது அவருடைய தேவனுடைய கிரியேஷனை பற்றி நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பதை என்று உண்டாக்கப்பட்டு அவர் எப்போ எந்த காலத்திலும் பூமியும் வானத்தையும் உண்டாக்கிட்டாரு. எப்படி யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா சொல்ல முடியாது. சும்மா கைசமா நம்ம சொல்லலாம் இவ்வளவு வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் என்னன்னா நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆகவே அவர் ஏதோ ஒரு காலத்தை உருவாக்கிட்டாரு. பட் அதை பத்தி நமக்கு அந்த அறிவு இருக்குதா இப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் என்ன பண்றாரு, நித்திய வல்லமை, தேவத்துவ என்பைகள் உண்டாக்கப்பட்டினார். வானத்தை உண்டாக்கப்பட்டினார். அவருடைய தேவத்துவம், அவர் கரைகளால் தேவத்துவத்தால் உண்டாக்கப்பட்டதை பார்த்து அதையெல்லாம் காணாத நம்ம கண்ணுமெல்லாம் காணப்படுது. அவருடைய தேவத்துவம், அவருடைய மகிமையெல்லாம் நம்ம அவருடைய வல்லமை பார்த்து, அவர் செஞ்ச கிரியேஷனை பார்த்து நம்ம அதை கண்டு போய் இதெல்லாம் செஞ்சு இப்படிப்பட்ட பார்த்து நட்சத்திரம் எப்படி கரெக்ட் டைம்ல இதாகுது, சூரியன் உதிக்குது கரெக்ட் டைம்ல, மழை வேணும்னா மழை வருது, என்ன வேணும் மரம் செடினா எல்லாம் உலகமே படிச்சுங்க. ஒவ்வொன்றும் அவங்களுடைய இயக்கத்தின்படி அப்படியே இருக்கு, மானம் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. எல்லாம் அவருடைய கிரியேஷன். இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு அற்புதமா இருக்குது, ஒரு பிரமிப்பா இருக்குது. நமக்கு எப்படி செஞ்சாங்கன்னா அப்படி இதை பற்றி அறிக்கை அடைக்குதுன்னா உண்மையான நம்ம அந்த பயத்தின் மூலம் இதெல்லாம் தெரியுது. அப்ப தேவனுடைய கிரிகளை பார்த்து நம்ம பார்த்துட்டோம், கண்ணால பார்த்துட்டோம். அது நமக்கு செஞ்சதெல்லாம் உலகத்துல காணப்படுது. அதை பார்த்து நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அதுதான் அந்த விசுவாசம். நம்ம நம்பிக்கையில தான் நம்ம அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அவருடைய நாலேஜ், அவர் யாரு எப்பேற்பட்ட கேரக்டர் நேச்சர் நம்ம உணர்றோம். அதுதான் உண்மை. அவரை பார்த்து போட்டு சாக்கு போக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் கண்ணால பார்த்துட்டாரு. கிரியேஷன், அவருடைய கிரியேஷன்ல வார்த்தை எப்படி அவர் மகிமை எப்படிப்பட்டு சொல்லி போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, ஆனா தேவனாவது அப்படின்னு நம்ம ஒரு அலட்சியமா பேசி அவர் புறக்கணிக்க முடியாது. ஆகவே தான் அவர் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. தேவன் படைச்சாலும் உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கை வச்சுதான் நம்ம அவரை ஜெயிக்க வேண்டியிருக்கு. நம்மளோட நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வினால் அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ அவர் பார்த்துட்டு என்ன பண்ண, அவரை கனவீனப்படுத்தினார். அவர் என்ன பண்ண, கனப்படுத்த அவரை தேவனுக்கு மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வுள்ளவர்களும் அவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வுள்ளாத இருதயம் இல்லையா? அப்ப நம்ம எப்படி நம்ம மகிழ்படுத்த ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம இருதயம் தான் இருளடைந்து போயின்னு சொல்றாரு. ஆகவே நம்ம இவ்வளவு விருப்பமான ஒரு செய்யப்பட்டது கிரியேஷன் நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைக்கணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி இருள் நம்மளுக்கு நீங்கும். அப்ப இந்த 3 வசனம் எப்படி ஒண்ணு நம்ம பெற்றோம். காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவர்கள் உண்டாக்கப்பட்ட இருக்கிறதுனாலே உலகம் உண்டானது மக்கள் தெளிவாய் காணப்படுது. அதை பார்த்து நம்ம நம்பலைன்னா நம்ம சாக்கு போய் அவர் அரிசியும் செய்யல, ஒன்றும் செய்யல அப்படின்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே முடியாது. நிச்சயமா நம்ம நம்பித்தான் ஆகணும். அப்ப அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவனுக்கு மகிழ்ப்படுத்தாமல் சோதனையாமல் இருந்து தங்கள் சிந்தனைகள் வீணராக போனார்கள். உணர்வுள்ளார்கள் அவருடைய இறுதியும் இருளது. அப்போ வீணர்கள் போனது அவருடைய இறுதியும் இருளடைந்து பாவத்துக்கு முடிவிட்டாங்க. அதுதான் உண்மை. அப்ப அது செய்யக்கூடாது. ரெடி ரெஃபரன்ஸ். ஆமா, அடுத்தது இனி அடுத்த காரியம் இதுல இந்த நாலேஜ் பத்தி பயம் என்னன்னா, இதுல பயம் என்பது தேவனுக்கு ஆழ்ந்த மரியாதையையும் பிரமிப்பையும் பரிசுத்தம் மற்றும் அதிகாரத்தை அங்கீகரிப்பதாகும். இந்த பயம் நாலேஜுக்குள்ள பயம் அப்படி உணர்வோடு நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா நம்ம வசனத்தை படிக்கணும். அதுதான் நமக்கு தெளிந்த புத்தி கிடைக்கும். அது படிக்கலையே நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வசனத்தை படி அதனால் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதிகாரத்தை அங்கீகரிப்பதாகும். அவருடைய கட்டளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்க நம்ம வாழ்வு நடத்த வேண்டும். அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப கட்டளையின்படி அவர்களை கொள்கைகளுக்கு ஏற்க அவருடைய வாழ்க்கையை அமைய வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவருடைய சித்தத்தை அடுத்து அவருடைய கொள்கைக்கு ஏற்ப வாழ்வது, அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு பின்பற்ற தீவிரமாய்
அதை தீவிரமும் முயற்சி செய்யணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த நாலேஜ்ங்கிறது அர்த்தம் தான். இது பயம் என்பது தேவனுக்கு ஆழ்ந்த மரியாதையை விரும்பின் குறிப்பதாகும். இந்த பயம் நாலேஜ் பற்றி அறிவுன்னா அவருக்கு பயப்படும்போது அவருடைய அவர் மீது நமக்கு உள்ள ஆழ்ந்த மரியாதையும் விருப்பத்தையும் தருவதாகும் கொடுக்கிற காரியமாய் இருக்கிறது. அடுத்தது அவருடைய கட்டளை கைப்பற்றி நடக்க வேண்டும். அவருடைய கொள்கைக்கு ஏற்ப வாழ வேண்டும். அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு தீவிரமாய் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய முக்கியமான காரணம். அப்போ இந்த பிகினிங் ஆஃப் த நாலேஜ்ங்கிறதுனா இதுதான் இல்லையா? அந்த நாலேஜ் இதுதான் தீவிரமாய் பின்பற்றத பிகினிங் ஆஃப் த நாலேஜ். கிளியரா பாயிண்ட் புரியுதா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அடுத்தது ரெஃபரன்ஸ் 1:19-21 முடிச்சிட்டோம் இல்லையா? இனி நீதிமொழிகள் 2:35. அப்பொழுது கர்த்தருடைய பயப்படுதல் இன்னதென்று நீ தேவனுடைய அறிவை கட்டடிவாய். இந்த கர்த்தருக்கு பயப்படுற ஒரு காரியம் முடிஞ்சது. நம்ம அதை பத்தி நம்ம கிளியரா பேசிட்டோம், முடிஞ்சிருக்கு. அடுத்தது அவர் வழியில் நடப்பது. அவர் வழியில் என்ன இல்லையா? நம்ம சாட்டா சொல்லப்படும் கட்டளை கை கொள்வது ஒரு வழி. சிம்பிளா அது சொன்னார். அதுக்கு நம்ம உதாரணம் வேணும்னா சங்கீதம் 119:1-2 மணி. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் இல்லையா? அப்போ கர்த்தருடைய வேதத்துக்கு நடக்கணும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கணும். அவர் 2 பேர் வருது. பாக்கியவான் யாரு? நடக்கிறவர்கள் என்கிறது அது 2 வந்துருச்சு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமர்கள் உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அடுத்தது அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுங்கள் பாக்கியவான். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர் என்ன சாட்சி சொன்னாரு? சாட்சி சொன்னாரு. அவர் என்ன சாட்சி சொன்னாலும் அந்த சாட்சிகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம முழு இதயத்தோடும் நம்பிக்கை வைக்கணும். முழு இதயத்தோடும் தேடுங்கள் பாக்கியவான். அப்போ கட்டளை கை நடக்க வேண்டும். வேதத்தின்படி நடக்க உத்தம பாக்கியவான்னு சொன்னார். அப்புறம் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுவதைத்தோடு தேடுதல் பாக்கியவான். சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற பாக்கியவான். அப்போ அவரோட வழியில் தெரிந்து எப்படி வழி என்ன? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். அதாவது அவருடைய கட்டளை நடக்க வேண்டும். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர் முழுவதைத்தோடு தேட வேண்டும் இல்லையா? இந்த 3 காரியம் நமக்கு இருக்கு. இதுதான் நமக்கு ஷார்ட் அண்ட் பிரீஃப் இருக்கு. அப்ப இந்த 3 காரியத்தை நம்ம நடந்தோம்னா கண்டிப்பா நம்ம அவருடைய பாக்கியமான இருக்க முடியும். அப்ப பாக்கியமான அடுத்து 3rd பாயிண்ட் போறோம். பாக்கியவான் என்பது என்னன்னா இந்த வசனத்தின்படி சொல்லப்பட்ட கீழ்பட்ட எல்லா வசனமும் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இந்த பாக்கியவான் என்பது எல்லாமே கீழ்கட்ட வசனங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று என்னன்னு சொல்லிட்டேன். அவரை அறிகிற உணர்வு அவருடைய அற்புதங்கள் அடிகளை பார்த்து நம்பிக்கை வச்சு விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அந்த பயம் உணர்வு வருது. நமக்கு அந்த உணர்வு வந்தா மாத்திரம் பார்த்தாது அவருடைய வழியில் நடக்க வேண்டும். 2வது காரியம் கட்டளை அவங்க நடக்க வேண்டும். 3வது காரியம் இப்படி நடக்கிறவர்கள் வயது அவருடைய கட்டளை மட்டும் முழுதோடு அவரை தேடுதல் பாக்கிய வேண்டும். அப்ப முழுதோடு அவர் சாட்சியை நம்பி அவரை தேட வேண்டும். இந்த காரியத்தில் தான் பாக்கியவான் சொல்லப்படுது. அப்ப பாக்கியவான் யாருன்னு சொன்னா அதை நாம் பார்ப்போம். பாக்கியவான் யாருன்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசம் வேணும்னா நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முடித்த அதில் சாப்பிட்றதா உண்மையான ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது. அப்போ நம்ம அந்த கஷ்டப்பட்டு நம்ம கையெல்லாம் உழைச்சு சம்பாதித்த அது மூலம் கிடைக்கிற வருமானத்தை வைத்து சாப்பிடுறது பிரயாசம் தான் கர்த்தருக்கு பிரயாசம் சாப்பிடுற காரியமா இருக்குது. அதுதான் கர்த்தருக்கு பிரயாசம் சாப்பிட வேண்டும். அதனுடைய அர்த்தம் அதுதான். அடுத்தது உனக்கு பாக்கியம் நன்மை உண்டா இருக்கு. பாக்கியம்னா அதே ஆசீர்வாதம். நன்மை எல்லா நன்மைகளும் சந்தோஷமா எல்லா நன்மைகளும் எல்லாத்தையும் அடைக்கிறது. எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி உலக கிடைக்கும். அடுத்தது உன் மனைவி வீட்டோர்களின் கடிதம் காட்சி கொடி பொறுப்பால் உன் பிள்ளைகள் பதிவு சொல்லி ஒளிபரப்பு என்று போதும். உன் மனைவியின் வீட்டோரில் கடிதம் காட்சிக்கிறது. கடிதம் காட்சி கொடினா கனி எவ்வளவு புஷ்டியா நல்ல ஒரு செழிப்பா இருக்குது. அது போல மனைவி அது போல இருப்பா. அப்படின்னு வேற சொல்ல செழிப்பா இருப்பாங்க. ஒரு புத்தியில ஸ்திரியா இருப்பார். பிள்ளைகளை கட்டி வளர்ப்பு நல்லபடி நடத்தி ஒரு புத்தியில ஸ்திரியா இருப்பார். அர்த்தம் மனைவியை பராமரிப்பதை பார்த்து
பராமரிப்பு கொண்டு கணவனை நீ மனைவி நடத்துகிறாய். மனைவியை திராட்சை செடியை பராமரிக்கிறது போல நீ மனைவி நடத்தினா ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. மனைவி கணவனுக்கு ஒரு கேள்வி வருது. கணவனே, நீ மனைவியை பராமரிக்கிறது திராட்சை செடியை திராட்சை கொடியை பராமரிக்கிறாயா? நீ அந்த மனைவி நேசிக்கிறாயா? அந்த திராட்சை செடி ஒரு தோட்டக்காரன் எப்படி நேசிக்கிறானோ, எப்படி வளர்க்குற, எப்படி எல்லாம் இது பண்றாங்க பயன்படுத்துறோம், அதே மாதிரி பராமரிக்கிற மனைவி பராமரிக்க கேள்வி வருது. அப்ப அந்த மாதிரி நாம் பராமரிக்க வேண்டியது கடமையா இருக்குது. அடுத்த காரியம், மனைவியே நீ உன் கணவனை நீ நேசிக்கிறாயா? அவனே உன் பிள்ளைகள் பற்றி சொல்லி ஒளிபெற கண்டும். உன் பிள்ளைகள் எப்பவும் சுற்றி நல்லா செழிப்பா இருப்பாங்க. அவனை பத்தி நீ கவலைப்பட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிறதுனால நீ எந்த கவலையுமே அவனை செழிப்பாவும் பத்தி சொல்லி ஒளிபெற கண்டு இருப்பான். அந்த ஒளிபெற கண்டு செழிப்பா இருப்பான். அதுபோல் பிள்ளைகளுக்கு சொல்லுவது. அடுத்தது இதோ கர்த்தருக்கு பயப்படுது இவ்விதமா ஆசீர்வதிப்பார். இவ்விதமா மூணு வருஷம் சொல்றீங்களா ஆசீர்வதிப்பான். கர்த்தர் சியோனிலிருந்து ஒன்று ஆசீர்வதிப்பான். சியோனிலிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சபை அந்த சபையிலிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. நீ ஜீவனில் நாடாலாம் எருசலேமில் வாழ. அப்ப ஜீவனில் நாடாலும் எருசலேமில் வாழ. எருசலேமில் எப்படின்னா சந்தோஷ சமாதானம் தான். அந்த சமாதானம் எருசலேம் சந்தோஷ சமாதானம் எப்படின்னா முடிவுல தான் வரப்போகுது நித்திய வாழ்வு. ஆனா அந்த நித்திய வாழ்வது அந்த சமாதானம் நம்ம உலக போறாங்க இப்பவும் அனுபவிப்போம். அது என்ன சந்தோஷம்னா சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, பூர்ண கிருபை இதெல்லாம் பெற்று நம்ம மகிழ்ச்சியோடு வாங்க. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு கூட சமாளத்தை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு கூட சமாளத்தை நீ காண்பாய். நீ பிள்ளைகளை ஏதாவது ஆசீர்வாதம். பிள்ளைகளை ஒரு மனிதன் தான் அவனுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி, அவன் ஓடி ஆடி பிள்ளை கொஞ்சம் விளையாடுறது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதம் காரியம், மிகுந்த ஆசீர்வாதம் காரியம். பிள்ளைகள் கூட ஓடி ஆடி விளையாடுறது, கொஞ்சம் விளையாடுவது, ஒரு சந்தோஷமான நேரத்தை கழிப்பது, இதுதான் சந்தோஷமான காரியம். இஸ்ரவேல் கூட சமாளித்து சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் இப்பொழுதும் கனவு கிறிஸ்தவர்களாய் நாங்கள் நடைமுறை கிறிஸ்தவர்களாக வேதம் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியம் என்ற சொல்லி நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷர்களாக திருந்தபடி எங்களுடைய வாய்ஸ் நாட்களை கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சாட்சிகளாய் வாழவும் பிழைக்கவும் கர்த்தர் கிருபை செய்து நீர் வரும் நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தோம். என்னுடைய பிள்ளைகள் வாக்கியத்தின் சத்தியத்தை கேட்கின்ற நீதிமான்கள் என்று சொல்லப்படியான வாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கற்றுக் கொடுத்து இந்த பூமியிலே நடமாடும் நபர்களாக நடமாடும் சாட்சிகளாக இதைகளை கர்த்தர் கிருபை செய்திட வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரே. என் முழுமை வசனமாக ஸ்தோத்திரே. என் ஆத்மாவிற்கு ஸ்தோத்திரே. அவர் செய்த சகோபாரங்களை நல்வாடே. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.